ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணலான்றதாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட் அளவுள்ள ஒரு லைனிங் மெட்டீரியலுங்க. லைனிங் மெட்டீரியலை வந்து நம்ம 4ஆக மடித்து எடுக்கணும். கரை பகுதி 4ஆக மடிச்சுக்கோங்க. கரை பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடித்து போட்டுட்டு 2 பக்கம் கரை பகுதி இருக்கும். நம்ம ஒரு பக்கத்து கரை பகுதியை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கிறோம். இது எதுக்குன்னா கை கட் பண்ணுறதுக்காக தான். க்ளோசிங், அதாவது மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் பகுதி நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. 4ஆக போட்டாச்சு. இதுக்கப்புறம் கையோட உயரம் நம்ம அளவு பண்ணணும். இது வந்து லைனிங் ப்ளவுஸுன்றதுனால நான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மடித்து அடிக்கிறதுக்கு மட்டும் விட்ருக்கேன். ஏன்னா துணி வந்து கம்மியாக எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மடித்து அடிக்கிறதுக்கு துணி விட்டுக்கலாம். இப்போ எக்ஸஸாக 1 மீட்ரு இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக 1 இன்ச்சு வச்சுக்கலாம். இது வந்து 80 பாயிண்ட் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் அடித்து திருப்புறதுக்கு மட்டும் நம்ம இதுக்கு வந்து துணி விட்டால் போதும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அளவு கையோட உயரம், அகலம், அதுக்கப்புறம் அகலத்துலேருந்து அது நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக எக்ஸஸாக துணி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆம்ஹோலோட சுற்றளவு. இப்போ இவங்க வந்து எனக்கு வந்து கை உயரம் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நான் 1/2 இன்ச்சு மேலே உயரம் குறிச்சிக்கிட்டேன். தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் மேலே எக்ஸஸாக குறிச்சிக்கிட்டேன். கையோட ஆம்ஹோல் சுற்றளவு வச்சுட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து 7 இன்ச்சு இருந்தது. 7 இன்ச்சில் நான் 3 இன்ச்சு லெஸ் பண்ணி அந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணும்போது ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து அப்படியே கேர்வ் லைனாக கொண்டு போய் அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. நீங்கள் எந்த இதுவும் போட்டு குழப்ப தேவையில்லை. அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ, இப்போ அளவு ப்ளவுஸில் சுற்றளவு, கைக்கு சுற்றளவு ஒரு 6 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை விட ஒரு 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா ஆம்ஹோலோட சுற்றளவு நம்மளுக்கு கிடச்சிடும் கையில். அவ்வளோதான். இதுவே கொஞ்சம் இன்னும் குண்டாக இருக்காங்க, கையில் வந்து கொஞ்சம் சதை பகுதி அதிகமாக இருக்குன்றவங்களுக்கு மட்டும் ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு வச்சிங்கனாவே சரியாக இருக்கும். பாருங்கள், நான் மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் ப்ளவுஸ் தைக்கிறோம், எனக்கு மட்டும்தான் தைக்கிறேன், மற்றவங்களுக்கு வாங்கி தைக்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே ஆரம்பத்தில் புதுசாக ஆரம்பித்து தைச்சவங்க தான். எடுத்த உடனே யாரும் பெரிய டெய்லராக ஆகலை. அதனால் ஆரம்பம்னு ஒன்று இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் எந்த இடத்துல உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு தைச்சி போடுறீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் வருதுன்றதை பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டிங்கனாவே நீங்களும் நிச்சயமாக ஒரு நல்ல டெய்லராக ஆக முடியும். பாருங்கள், நான் எக்ஸஸாக மிச்சம் அந்த இதில் இருக்கிறத நேராக கோடு போட்டு சரிசமமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து கரை பகுதி வந்து இப்போ குறுக்கு வாட்டத்தில் இருக்குது. இதை அப்படியே நம்ம நேர் வாட்டத்தில் மாற்றிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. பாருங்கள், நேராக வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. எவ்வளோ துணி இருக்கோ அதை நீங்கள் இப்போ உடம்பு சுற்றளவு வச்சு இப்போ கட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நம்ம ஆனால் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ 11 இன்ச்சு 40 இன்ச்சு இருக்கிறவங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ப்ளவுஸை நல்லா சுருக்கம் இல்லாமல் 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து அந்த கழுத்து பகுதி கரெக்டாக நம்மளுக்கு அதில் வச்சுட்டு இழுக்காமல் அப்படியே வச்சு அளவு எடுத்து பாருங்கள். எனக்கு வந்து 8.75 இருந்தது. உடம்போட சுற்றளவு ஒரு பக்கத்துக்கு 8.75 இருந்தது. டபுள் ஹோல்ட் பண்ணி நம்ம துணியவும் போட்டிருக்கோம், ப்ளவுஸையும் டபுளாக மடித்து போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்னும் இதாக இருக்குன்னா கழுத்தில் இருந்து நேராக வச்சு பாருங்கள். அது எவ்வளோ லோ நெக்காக இருந்தாலுமே கழுத்தில் இருந்து உடம்பு சுற்றளவு ஒரே அளவாக தான் இருக்கும். பாருங்கள், இங்கேயும் எனக்கு 8.75 தான் வந்தது. 8.75 ப்ளஸ் 2 10.75 11 இன்ச்சு இருந்தால் போதும். எனக்கு எக்ஸஸாக இருந்தது, நான் அப்புறமா கட் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா கிராஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போடும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் அளவு மடிச்சு அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன்.
1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டிஃப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இது எனக்கு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு போதுன்றதுனால நான் 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ப்ளவுஸோட உயரம் பேக் டாட் பிடிச்சிருக்கிறதுலேருந்து ஷோல்டர் அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தையலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தையலுக்கு இதில் அவங்க எனக்கு உடம்பு சுற்றளவு அதாவது உயரமும் எனக்கு ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறமா ஸ்கேலால் கோடு போட்டு அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். தைக்கும்போது சரி பண்ணிக்கலான்னு. பாருங்கள், ப்ளவுஸோட கழுத்து உயரம், பின்பக்க கழுத்து உயரம் ஃபஸ்ட்டு ரெடி அளவை குறிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தையலுக்கு துணி விடுவோம் இல்லைங்களா, அதுக்கும் மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் அளவு 2.25 வச்சுருக்கேன். அதே அளவை நம்ம கழுத்தோட கீழ்ப்பகுதிக்கும் வச்சு ஸ்ட்ரைட் கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இதில் அவங்க என்ன நெக்கு கேட்டிருக்காங்களோ அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் நெக்கு இப்போ இதுக்கு நான் கட் பண்ண போகிறேன். ரவுண்ட் நெக்கு தான் அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்குது. அதே நெக் தான் வைக்கவும் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. ரவுண்ட் நல்லா ஷேப்பாக வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. யூனெக்காக வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்து இப்போது அந்த மார்க்கையும் குறிச்சிட்டு ஷோல்டரோட அகலம், அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ஷோல்டர் இருக்கோ அதை ரெடி அளவை வச்சு அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சி தைப்பீங்களோ அந்த அளவு ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கு மேலே போனாலும் ரொம்ப அளவு மாறிடும். கரெக்டாக 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஆம் ஹோலோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்ட்டு மார்க் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 7.5 இன்ச்சு வந்தது. நம்மளுக்கு 7.5 இன்ச்சு வர மாதிரி கரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். 5.5 இன்ச்சு ஷோல்டரோட ஆம் ஹோலோட உயரம் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். உடம்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 8.25, அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிட்டேன். இதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் கோடு நம்ம போட்டு இது பாக்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு அளவு மாறாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கழுத்து உயரத்துலேருந்து அந்த ஷோல்டருக்கு நம்ம குறிச்சிருக்கிற அளவு எவ்வளோ இருக்கோ அதை ஆம்ஹோல் நம்ம உயரம் குறிக்கும் போது நீங்கள் குறிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம 5.5 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா ஆம்ஹோல் உயரம், அதுலேருந்து ஒரு 2.25 பாதியாக வச்சு பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக எனக்கு 7.5 இன்ச்சு வந்தது. ஆம்ஹோல் சரியாக இருக்குது சுற்றளவு. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தச்சு நல்லா ஃபினிஷிங்காக தச்சு நீங்கள் பழகிட்டிங்கனாவே அடுத்தவங்க துணியை நீங்கள் வாங்க உங்களுக்கு பயம் இருக்காது. பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயம் நம்மளால் டைலரிங்கில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. நிறைய பேர் கற்றுக்குறாங்க. ஏன் அடுத்து இதுக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னா இந்த பயம்தான். அடுத்தவங்க எப்படி தைப்போமோ அப்படின்றது அது தேவையே இல்லைங்க. தைக்க நம்மளுக்கும் பழக்கம் வந்துடும். பாருங்கள், அர்க்காத் போட்டுக்கிட்டேன் நான். அந்த 1.5 இன்ச் மடித்து அடிக்கிறதுக்கும் உடம்பு சுற்றளவு 8.25 வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் இப்போ முன்பக்கம் வெட்டிக்கலாம். பின்பக்கம் நம்ம வெட்டின பகுதியை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு சுருக்கம் இல்லாமல் ஆம்ஹோலு அப்புறம் கழுத்தோட பக்கம் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் அப்படியே இருக்கிறத ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு அளவுக்கு எக்ஸஸாக அந்த பக்கம் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு 2 இன்ச்சு வச்சுருக்கோம், 1.5 இன்ச்சு வச்சுருக்கோன்னா அது வைக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு இதுவே சரியானதாக இருக்கும் 2 இன்ச்சு வச்சுருக்கிறதே. அவ்வளோதான். இந்த கழுத்து சைடு நான் ஸ்ட்ரைட்டாக போட்டதுனால அந்த பக்கம் நம்ம மார்க் பண்ண தேவையில்லை, கரெக்டாக வச்சுருந்ததுனால. பாருங்கள், அளவு ப்ளவுஸோட முன்கழுத்து உயரம் அவங்க இந்த ப்ளவுஸில் இருக்கிற கழுத்து அகலத்தை விட உயரத்தை விட ஒரு 1/2 இன்ச்சு எனக்கு எக்ஸஸாக கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு இருந்தது, நான் 6 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே தேவையில்லைங்க. 5.5 இருந்தது, 6 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். ஒரு மேக்ஸிமம் 6 இன்ச்சு முன்கழுத்து வச்சிங்கனாவே சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொக்கிப்பட்டியிலேருந்து கிராஸோட உயரம் குறிச்சிக்கிட்டேன். அதே மாதிரி கிராஸோட சென்டர் பாயிண்ட்டு ரொம்ப இழுக்காமல் அதில் என்ன அளவு இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம் ஹோல்லேருந்து கிராஸோட உயரம், அதுக்கப்புறம் தையலுக்கு, அவ்வளோதாங்க. இதில் இந்த அளவுகள் தான் நம்மளுக்கு முக்கியம். இல்லை நீங்கள் அளவு எடுத்து கிராஸ் உயரம் குறிக்கிறீங்கன்னா ஒரு
சென்டர் பாயிண்ட்டில் நம்ம என்ன இப்போ 12.5 இன்ச்சு வருதுன்னா 2 பக்கமும் ஒரு 1.25 குறைச்சிக்கிட்டோம்னாவே சரியாக இருக்கும். பாருங்கள், கழுத்தோட அகலம் 3.25 சாரி 2.25, அதோட ஒரு இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கோங்க கீழே. கிராஸோட சென்டர் குறிக்கும்போது இங்கேருந்து நம்ம ஒரு கழுத்துலேருந்து அந்த உயரம் வந்து ஒரு 3.25 1 இன்ச்சு எக்ஸஸாக வச்சிங்கனாவே சரியாக இருக்கும். சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், நான் ஏற்கனவே குறிச்சிருக்கேன். அவங்களோட கிராஸ் வந்து நம்மளுக்கு எந்த மாற்றம் இல்லைன்னு சொன்னதுனால நமக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே அளவே நான் வச்சுக்கிட்டேன். அளவு ப்ளவுஸில் அவங்க சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த மாற்றமும் இல்லாமல் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ நம்ம அதே மாதிரியே கட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு சில கஸ்டமருக்கு வந்து நம்ம கிராஸ் வச்சு நம்ம 1.5 இன்ச்சு குறைச்சி அந்த மாதிரிலாம் கட் பண்ணி கொடுக்குறோன்னா ஓகேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இல்லை எனக்கு எப்படி அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதே மாதிரி தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம எந்த மாற்றமும் இல்லாமல் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாங்க. கழுத்து கேர்வை வந்து பாருங்கள் நல்லா ரவுண்டாக வரைஞ்சிக்கிட்டேன். அவங்க ரவுண்டாக கேட்டிருந்தாங்க. இது பாருங்கள் ரொம்பவே சின்ன கிராஸாக தான் இருக்குது. அவங்க வந்து இதில் இருக்கிற அளவே எனக்கு போதும், வேறு எந்த மாற்றமும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. கிராஸ் பாருங்கள் நேராக தான் வருது, வளைவு அதிகம் இல்லாமல். அதனால் நான் அதில் இருக்கிற மாதிரியே நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்க என்னென்ன கேட்குறாங்கன்றத அவங்க முன்னாடியே நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நான் இது சொல்லலை அது சொல்லலைன்னு அவங்க சொல்ல முடியாது. அவங்க இருக்கும்போதே அவங்க முன்னாடியே என்னென்ன கரெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்றத எழுதிக்கோங்க. இப்போ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா முன்கழுத்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. உடம்போட உயரம் ப்ளவுஸோட உயரம் ஒரு 1/2 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. கை உயரமும் ஒரு 1/2 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. அவங்க முன்னாடியே இதை நான் எழுதிக்கிட்டேன். அப்போ நான் கேட்டேன், இப்போ ப்ளவுஸ் வந்து உயரம் இறக்க சொல்லும்போது கிராஸ் எதுவும் இறக்கணுமான்னு கேட்டதுக்கு இல்லை அதெல்லாம் சரியாகவே இருக்குது, நீங்கள் அதில் எதுவுமே மாற்றம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி அவங்க இருக்கும்போதே நம்மளுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். ஆம் ஹோலில் பேக் சைடை விட ஒரு 1/2 இன்ச்சு நான் வந்து குடஞ்சி கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி மெத்தட். இது வந்து நம்ம பட்டி தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். இந்த ஆம் ஹோல் கட் பண்ண 2 இதில் ஒரு இது வந்து நம்மளுக்கு கைக்கு கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் வச்சுக்கலாம். கழுத்து பீஸில் அப்படியே நம்ம கழுத்துக்கு கிராஸாக வரைஞ்சோம்னா கழுத்து பீஸ் தைச்சிக்கலாம். துணி வந்து 80 பாயிண்ட்டாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டு வெட்டும்போது துணி வந்து நம்மளுக்கு எங்கேயும் வேஸ்டேஜ் ஆகாது, கரெக்டாக நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். பாருங்கள், லைனிங் வந்து மெயின் மெட்டீரியலில் போட்டுக்கிறேன். மெயின் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் நல்லா அளவு அதிகமாகவே தான் இருந்தது. அப்படியே ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினஸாக இருக்கீங்கன்னா ரொம்ப கரெக்டாக நீங்கள் கட் பண்ணாதீங்க. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் துணி விலகுனாலும் ஒரு சில துணிகள் வந்து இந்த நூல் பிரிகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வச்சுக்கோங்க. கழுத்து பக்கம் பார்த்திங்கன்னா நான் கழுத்து வெட்டலை, அப்படியே நான் போட்டு கட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சுற்றி வர விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம் ஹோலில் கொஞ்சம் எக்ஸஸாகவே நான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கழுத்து ஃபஸ்ட்டே கட் பண்ணாமல் தைச்சி பாருங்கள். இன்னும் ஈஸி மெத்தடு, உங்களுக்கு ஷேப்பும் மாறாமல் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், முன்பக்கமும் அதே மாதிரி எல்லா சைடும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நீங்கள் வந்து அழகாக கட் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் போதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு நேரம் இருக்கும், அந்த 10 நிமிஷம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் மெட்டீரியலில் அழகாக நம்ம எப்படி கரெக்டாக போட்டு கட் பண்ணிட்டோம்னாவே ஈஸியாக ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளார ஒரு லைனிங் ப்ளவுஸ் நம்ம ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸாவது நீங்களாக கட் பண்ணி நீங்களாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நான் கழுத்து பீஸுக்கு கோடு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு கட் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஒரே மாதிரியாக துணியும் இருக்கும். கிராஸ் பீஸு ரவுண்ட் நெக்கு திருப்பும்போது கிராஸ் பீஸாக இருக்கும்போது நம்மளுக்கு நெக்கும் ஃபினிஷிங்காக வரும். எல்லாமே நம்ம கட் பண்ணிவிட்டு உக்காந்தோம்னா தைக்கிறதுக்கும் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா டெய்லி ஒரு ப்ளவுஸாவது நீங்களாக கட் பண்ணி தைச்சி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பாருங்கள் நான் ஃபுல்லாகவே இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே வி பட்டிக்கும் கொக்கி பட்டிக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிராஸ் பீஸு. இதில் ஒரு 2.5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வி பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வர வரைக்கும் ஒரு கோடு கூட நீங்கள் 2.5 இன்ச்சு வச்சு போட்டு கட் பண்ணிக்கலாம்.